இஸ்ரேலோட நெஞ்சு பகுதியான டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களை அப்படியே அதிர வைக்கிற மாதிரி ஈரானோட IRGC படைகள் இன்னைக்கு 59வது அலை தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குவைட் மற்றும் ஈராக்ல இருக்கிற அமெரிக்க தளங்கள் மேலேயும் ஏவுகணைகளை வீசி ஈரான் இப்ப ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. உறவுகளே, வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கோட யுத்தம் இப்ப நாங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விபரீதமான கட்டத்துக்கு போயிட்டுது. ஈரானோட புரட்சிகள காவல் படையான IRGC படைகள் இன்னைக்கு விடிஞ்ச காலையில இருந்து 59வது அலை தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறதா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண தாக்குதல் இல்ல உறவுகளே. இஸ்ரேலோட பொருளாதார மையமான டெல் அவிவ், மத ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஜெருசலேம் மற்றும் பெய்ட் ஷேமேஷ் என்று இஸ்ரேலோட இதயம் மாதிரி இருக்கிற எல்லா இடங்களையும் குறிவச்சு ஈரான் இன்னைக்கு நெருப்பு மழைய பொழியுது. பாருங்க உறவுகளே, ஈரான் இதோட நிப்பாட்டேல இஸ்ரேலுக்கு துணையா நிக்கிற அமெரிக்காவுக்கும் ஒரு மரண அடியான பதிலடிய இப்ப கொடுத்திருக்காங்க. குவைட் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவோட மிக முக்கியமான அலி அல் சலேம் விமானத்தளம், ஐக்கிய அரபு அமீரகத்தோட புஜைரா பகுதி, அப்புறம் ஈராக்ல இருக்கிற அர்பிலண்டு, அமெரிக்க படைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஈரானோட ஏவுகணைகள் இப்ப அப்படியே சீறி பாயுது. மேற்கத்திய நாடுகளோட அந்த ஆணவத்தின் முதுகெலும்ப இன்னைக்கு நாங்க வீதிகள்லையும் சதுக்கங்கள்லையும் வச்சு உடைப்போம் என்று IRGC முன்னாடியே சபதம் எடுத்திருந்தாங்க. அதை இப்ப அப்படியே செஞ்சு காட்டிட்டு இருக்காங்கன்றதுதான் இப்ப வர்ற செய்திகள் சொல்லுது. உறவுகளே, இதை கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். ஏன் இந்த 59வது அலை தாக்குதல் இவ்வளவு முக்கியமானது? கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம், ஈரானோட பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இல்லையா? அதுக்கு அடுத்த சில நிமிஷத்திலேயே நெதன்யாகு வந்து UFOக்களை வச்சு நாங்க அடிச்சோம் என்று மர்மமா பேசினார். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஈரான் இப்போ ஒரு மெகா பதிலடியை தொடங்கியிருக்கு. திரவ மற்றும் திட எரிபொருட்களை பயன்படுத்தின பல முனை ஏவுகணைகளை வச்சு இஸ்ரேலோட அந்த அயன் டோம் கவசத்தையே ஈரான் இப்ப ஓட்ட போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் இப்ப என்ன சொல்லுறாங்கண்டா, மறுபடியும் ஒரு அலை ஏவுகணைகள் வருது, மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடுங்க என்று எக்ஸ் தளத்திலையும் மொபைல் அலர்ட் மூலமாகவும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் வான்பரப்புல ஈரானோட ஏவுகணைகளை இடைமறிச்சு அழிக்க இஸ்ரேல் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வர்றதால இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு இப்ப அப்படியே திணறிக்கிட்டு இருக்கு. உறவுகளே, பாருங்க உறவுகளே, அமெரிக்காவோட நிலைமை இன்னும் மோசம். குவைட்ல இருக்கிற அலி அல் சலேம் தளம் என்றது அமெரிக்காவுக்கு பிராணதியத்துல இருக்கிற ஒரு பெரிய பலம். அந்த தளத்து மேல ஈரான் நேரடியா அடிச்சிருக்கேண்டா அமெரிக்கா இந்த போர்ல எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திக்குது என்றதை நாங்க புரிஞ்சுக்கணும். 3 நாள் குழந்தை கொல்லப்பட்டது, லாரிஜானி விவகாரம் என்று ஈரான் இப்போ ஒரு ஆவேசமான முடிவை எடுத்துட்டது. ட்வீட் போட்டு போர் செய்ய இயலாது, களத்துல வந்து நில்லுங்க என்று ஈரான் ராணுவம் ட்ரம்புக்கு சொன்னது இப்ப செயல்ல நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் தொடங்கி இப்ப 18 நாட்கள் ஆகி போச்சு. அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஜோ கென்ட் ராஜினாமா செஞ்ச விவகாரத்திலேயே அமெரிக்காவுக்குள்ள ஒரு பிளவு இருக்கிற நேரத்துல ஈரானோட இந்த தொடர்ச்சியான 59வது அலை தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட கணக்குகளை அப்படியே தலைகீழா மாத்தி இருக்கு. யுத்தம் முடிய போகுது என்று ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லுறார், ஆனா களத்துல நடக்கிறது வேற யாருக்கு? இனி வர்ற மணி நேரங்கள்ல இஸ்ரேலோட பதிலடி என்னவா இருக்கும்? ஈரான் அடுத்ததா எதை அடிக்கும் என்றதுதான் இப்ப உலகத்தோட பெரிய கேள்வியா இருக்கு. உறவுகளே, இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மற்றும் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்தியுள்ள இந்த 59வது அலை தாக்குதல் இஸ்ரேலை அடிபணிய வைக்குமா, அல்லது இது ஒரு பெரிய உலக போருக்கான ஆரம்பமா? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.